தென்காசி அருகே நடந்த விபத்து ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சியை சிதைத்து அவர்களை நிர்கதியாக்கி இருக்கிறது. வாழ்வாதாரத்திற்கு உதவ அரசுக்கு கோரிக்கை முன்வைத்துள்ளது இந்த குடும்பம். தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகே உள்ளது குறுங்காவனம் கிராமம். இங்கே வாழும் குடும்பத்தின் வாழ்வை புரட்டி போட்டது ஒரு கோர விபத்து. ராமேஸ்வரி 3 ஆண் குழந்தைகளின் தாய். கணவர் கனகராஜ் பாண்டியன் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். கடந்த நவம்பர் 24ஆம் தேதி கணவரை பார்க்க அரசு மருத்துவமனைக்கு செல்ல தனது 9 வயது மூத்த மகன் சஞ்சயுடன் பேருந்துக்காக ஊரின் பிள்ளையார் கோயில் அருகே காத்திருந்தார் ராமேஸ்வரி. அந்த நேரத்தில் அதிவேகமாக வந்த சிவப்பு நிற சொகுசு கார் கட்டுப்பாட்டை இழந்து கோயில் சுவரில் மோதி அங்கிருந்த தாய் மற்றும் மகன் மீது பாய்ந்தது. சில நொடிகளில் ஒரு குடும்பத்தின் சந்தோஷம் சிதறிப்போனது. கடுமையாக காயமடைந்த சஞ்சய் திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். நாங்கள் ஓரமாக உட்காந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த பிள்ளைகளும் அந்த பையனும் பஸ்ஸுக்கு இருந்துங்க. திகழ்ந்து ஸ்பீடாக வந்தவன் அந்த உண்டியல் வண்டி ஏறி அந்த பையனை உள்ளே போட்டு நசுக்கி அந்த பொம்பளையாளையும் உள்ளே நசுக்கி அதுக்கு குறுக்கு போயிடுது. அது இப்போ ஆஸ்பத்திரியில் இருந்து பார்த்துக்கிட்டு ஆப்ரேஷன் பண்ணி வீட்டில் இருக்குது. இன்னும் சரியாக வரல. அந்த பையன் இறந்து போனான் பாட்டில். பையன் இதில் ஓரமாக இருந்தான் பீடா அந்த சிவப்பு கார் பீடா வந்துச்சு. பீடா ஒரு அம்மா அவன் அழிச்சிட்டான். ஒருத்த கை போயிட்டு அந்த பையனுக்கு. அவளுக்கும் அடி சரியாக உள்ள அடி. மரணம் ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. மரணத்தை செத்து இறந்துட்டான். இப்போ அவளுக்கும் துட்டத்தை ஒழிச்சு பார்த்தாங்க. பார்த்து இப்போ ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. ஆஸ்பத்திரிலேருந்து நேற்று வந்திருக்கா. இப்போ 20 நாள் ஆப்ரேஷன் ஆஸ்பத்திரி தென்காசி தான் இருந்தாள். இன்னும் ஆப்ரேஷன் இருக்குது. மாதிரி ஒரு ஆப்ரேஷன் 3 ஆப்ரேஷன் இருக்குது அவளுக்கு. வயிற்று பகுதியில் கடுமையான காயங்களுடன் ராமேஸ்வரி கடந்த 3 மாதங்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ஒரு அறுவை சிகிச்சை முடிந்துள்ள நிலையில் மேலும் சிகிச்சைகள் தேவைப்படுவதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் குடும்பத்தின் ஒரே ஆதாரமான கணவர் கனகராஜ் பாண்டியனும் வேலைக்கு செல்ல முடியாமல் மனைவியுடன் மருத்துவமனையில் இருக்கிறார். என் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை, வீக்கப்பூர் ஜிஹெச்சில் இருந்தாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போகிறதுக்கு நானே பெரிய பையன் தான் போனோம். முதல் நாள் சின்ன பையன் நானும் போனோம். மறுநாள் இவனும் நானும் போனோம். போனதெல்லாம் சும்மா பஸ் ஏறதுக்கு பஸ் ஸ்டாண்டில் நின்னோம். அது கார்காரங்க இடிச்சிட்டாங்க. எங்கள் மேலேயும் தப்புமே கிடையாது. தப்பு போகிறோம் அவங்க மேலே தான். இப்போ இதுக்கு ஸ்டேஷனில் என்ன சொன்னாங்க? இது ஸ்டேஷனில் அவங்க கேஸ் கொடுத்துருக்கீங்களா, வக்கீல் மூலியமாக பேசுவோம் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. இடிச்சது யாரு? இடிச்சது ஒரு காது சொரண்டக்காரங்க போல். அவங்க கார் நிதானமாக ஓட்டிட்டு வந்தாங்களா? அவங்க ஸ்பீடாக தான் ஓட்டிகிட்டு வந்தாங்க. நாங்கள் ஓரமாக தான் நின்று எங்கள் ஊரில் பஸ் ஸ்டாண்டில் எல்லாருமே அங்கே தான் அங்கே பஸ் ஏறதுக்கு நிற்போம். இது வரைக்கும் எந்த ஆக்சிடென்ட்டும் இப்படி ஆனதில்லை. ஆனால் அவங்க கார்காரங்க மேலே தப்பு வரையிலேயே ஸ்பீடாக தான் கார்காரங்க வந்தாங்க. 2 சிறுவர்கள், வருமானம் இல்லாத நிலை, உணவிற்கே சிரமம். விபத்து தொடர்பாக சுரண்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஆனால் இதுவரை விபத்தை ஏற்படுத்திய தரப்பிலிருந்தும் அரசு தரப்பிலிருந்தும் எந்த நிதி உதவியும் கிடைக்கவில்லை என ராமேஸ்வரி வேதனை தெரிவிக்கிறார். என் மகன் திரும்ப வரமாட்டான், ஆனால் என் குடும்பம் வாழ அரசு உதவ வேண்டும் என்று கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். இப்படித்தான் 3 மாசமா நடந்து ஆஸ்பத்திரி விடும்போது அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இந்த ஆப்ரேஷன் பண்ணி இப்போ 5 நாள் ஆகுது. இன்னும் 3 மாதம் கழிச்சு மறுபடியும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணுங்காங்க. மறுபடியும் கர்ப்பப்பையில் ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணணுங்காங்க. யாருக்குமே நான் குழந்தை பிறந்து 2 ஆப்ரேஷன் பண்ணி இங்கே இந்த வேதனைப்படுது. இன்னொரு ஆப்ரேஷன்லாம் எனக்கு தாங்குமா என்னன்னு தெரியல. யாருமே எதுவுமே பார்க்கலானுங்க. கேஸ் கொடுத்துருக்கோம். அந்த கேஸுமே அவங்க கோர்ட் மொழியை தான் பார்க்கணும் அப்படின்ட்டாங்க. எங்களுக்கு யாருமே உத்தரவா யாருமே எங்களுக்கு கொடுத்ததே கிடையாது. எதுவுமே பண்ணலை. நாங்கள் இப்போ வரைக்கும் நாங்கள் கடை வாங்கி தான், பையன் இறந்த கூட கடை வாங்கி தான் பார்த்தோம். இப்போ வரைக்கும் கடை வாங்கி தான் ஆஸ்பத்திரியில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு யாருமே எதுவும் செய்யவும் யாரும் கொடுக்கவும் கிடையாது. எங்களுக்கு ஒரு தாயின் துயரம், ஒரு குடும்பத்தின் போராட்டம். இந்த நிலையில் தமிழக அரசு உடனடி நிவாரணம் வழங்குமா என்பது கேள்வியாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து செய்தியாளர் தங்கம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.